ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தட்டைப்பயிர் சாதம் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி ஊற வச்சுட்டேன், 1/2 hour ஆச்சு. தட்டைப்பயிர் ஊற வச்சுட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இல்லை, அதுவும் அரைச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஸ்பூன் ஆயில். பிரியாணி ஸ்டார் பூ, பட்டை, 2 கிராம்பு, சோம்பு ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தக்காளி போடணும். அளவுக்கு இப்போ உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கல் உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி இந்த பக்குவத்துக்கு வதங்கின பிறகு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தட்டைப்பயிறு இப்போ அதில் கொட்ட போகிறோம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுட்டு அதை நல்லா கிளறி விடணும். இப்போ இதில் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி இப்போ ஊற்றிடணும். சாறு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் நல்லா கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ அரிசியை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் குக்கரை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விசில் எடுத்து விட்டுட்டு சாப்பாடு எப்படி வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.